சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக விளையாடுறதுக்குள்ளது. வாவ் சூப்பருங்க, நம்ம டிஎம்மா இருங்க குட்டி இப்படி பேரை போடுவோம் இவங்க பார்த்தீங்களா, வேற லெவலில் ஒரு 3000 பாதையே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான மலை. பின்னாடி மலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்படியே பெரியாராக இருக்குது. சமங்க. நம்ம இப்போ இருக்கு வந்து திருவாச்சூர் தானே, சிறுவாச்சூர் நார்மல் வில்லேஜ் சிறுவாச்சூரில் இருக்கும். எம்ஆர்எஃப் டயர் கம்பெனிக்கும் பக்கத்தில் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே உற்பத்தி பண்ணுற மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் அவங்களுடைய வாசப்படியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே குழந்தைங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக விளையாடுறதுக்குள்ளதுக்குன்னு சொல்லிட்டு ஊஞ்சல்லாம் வர எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குட்டி பாப்பா வந்து அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விளையாடுறாங்க. செம ஃபீலுங்க இந்த பக்கம் வரவங்களுங்க. நானே வந்து இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன், ஹோட்டலில் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது ஒரு சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா பார்லர். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் உங்கள் நேம் சார்? கவியரசன். நம்ம டிஎம்ஆருங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ணுறாருங்க. வேறு லெவலில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிராக்டர் வச்சுருக்காங்க. இவங்களுடைய தேவை போக மீதி யாருன்னா வந்து டிராக்டர் இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி டிராக்டர் என்னென்ன சம்மந்தப்பட்டது வேணும்னா இவர் வந்து கண்டிப்பாக இவர் டிராக்டர் எடுத்து கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு லெவலுங்க. தேவா மீர் ராக், எல்லாருமே ராக் தான், இவரும் ராக்கு தான். எல்லாம் வந்து ஒரு நெடுந்தொலைவு ஒரு பயணத்தை நோக்கி தான் எல்லாமே போயிட்டுருக்கோம். பாப்பா நேம்ங்க ஸ்ருதிகா. இங்கே பாருங்க, வாவ் சூப்பருங்க, நம்ம டிஎம்மா இருங்க. எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி. ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஒரு சின்ன நேம் கூட கிடையாதுங்க. அவங்களுடைய தன்னடக்கம் வந்து மெய் செலுத்த வைக்கின்றது மிகப்பெரிய விஷயத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு நிறுவனத்துக்கு பேர் கூட கிடையாது பாருங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், சின்ன பங்கரை ஓப்பன் பண்ணால் கூட அப்படி இப்படி பேரை போடுவோம். இவங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் வேறு லெவல். கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கரா கிட்ட வரைக்கும் இந்த கம்பெனி வந்து செயல்பட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 மரங்களை வந்து உள்ளே நட்டுருக்காங்க. வேறு லெவலில் சூப்பர், வேறு லெவல் வேலைங்க. இந்த மலையில் பார்த்தீங்களா ஒரு பக்கம் மேகம் இருக்குது பாருங்கள். மேகம் அப்படியே அழகாக படிஞ்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சுட்டி குழந்தை அழகாக போகும் தாத்தா கூட. ஸோ ரொம்ப டேஞ்சர் தாங்க. ரோடு அழகாக இருக்குங்க. நம்ம ஒரு சின்னதாக எதனா ஹோட்டல் தர்றோம், எதனா கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த ரோட்டை விட்டுட்டு இந்த ரோட்லேயே போக ஆரம்பிச்சிட்டோம். சமயா வெஜ் சைவம் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவலுங்க. வாவ் செம. ஆனால் டேபிள்லாம் காலியாக இருக்குது, எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிரச்சனைக்கு. இந்த மலைக்கு வந்து பாதையே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான மலை போல இருக்குது. வாவ் இங்கே பாருங்களா, மக்களும் மேலே போயிட்டு வராங்க. என்ன மலைன்னு தெரியுது. வேறு லெவலுங்க. என்ன இருக்குன்னு தெரியல. மலைக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல். என்ன இருக்குங்க? என்ன அப்படிங்களா? ஓ பரோட்டா எடுத்துனா பரோட்டா. ஓகே மக்களே, கடைசியில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் வந்துருக்கோம். சாப்பாடு பரோட்டா ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து பரோட்டா மட்டும் கேட்டிருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பட்டாணிலாம் போட்டு சாப்பாடு கிடச்சிருக்கு. நல்லா உண்மையுமே நல்லாயிருக்கு.
எல்லாமே இருக்கு சுண்டல். இது என்ன மலைங்க இது பின்னாடி? பெருமாள் கோயிலா? ஓஹோ, படிக்கட்டுலாம் இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது. பின்னாடி மலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெருமாள் கோயில். பிரம்மாண்டமான ஒரு மலைங்க. எல்லாம் படிக்கட்டில் மக்கள் போயிட்டு வராங்க. இந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் போயிட்டு வராங்க. வேறு லெவல். மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு கடையில் நம்ம சாப்பிடலாம். கட்டின வீடுங்க, அப்படியே பழமை மாறாமல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? நம்ம பார்த்திங்கன்னா இப்போது பாடாலூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் நிறுவிய ஒரு மாறாவேலு ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்காங்க. என்னன்னு தெரியல. இன்னும் அப்படி முறைச்சின்னு போகிறாரு அந்த அண்ணன். வரது எதுவும் இல்லை. ஹாய் சிஸ்டர், சைக்கிள் காத்தடிப்பீங்களா? சைக்கிளுக்கு அடிக்க முடியாது. முதல்ல அது என்ன மவுத்துன்னு பார்க்கணும். ஒரு கன்வெர்ட்டர் மவுத்து ஒன்று வாங்கி வைக்கணுங்க. இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் கூட நம்ம ஹேர் ஃபில் பண்ணிக்கலாம். ஹோட்டல் காடாக இருக்குங்க எல்லாமே. அப்படியே திட்டா மரம், ஒன்றுத்துக்கும் புரோஜனம் மரம். நிழலே கிடையாது. மற்றோட நிழலில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே போட்டாங்க. சாம பெரிய பாருங்க. லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இனி அதிரடி தான். தென்றல் வந்து தீண்டு போது என்ன வண்ணமோ மனசில்ல வந்து வந்து தீண்டுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு நிறுத்தப்படி. என்னையா பாட்டெல்லாம் அதான் சொல்கிறேனே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில். கரும்பு லாரியாக போகுதுங்க. ஒரு கரும்பு உடச்சி விட்டாங்கன்னா நல்லா மென்று துப்பிட்டு போயிடலாம். ஒரு நிழல் கிடையாதுங்க. ஒரு நிழல், இந்த நிழல் குடையில் கூட நிழல் இல்லை. அங்கே அப்புறம்லாம் சீட்லாம் எவ்வளோ வெயிலுங்க. அப்பா ஒரு நிழல் கிடையாது. சேவல் அதோட ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே மகாச்சனங்களே, மக்களே, நண்பர்களே, வேற லெவல் டிஎம்ஆர் ராக்கர்ஸ்களே. ஓகே ஜி, நம்ம எல்லாமே என்ன எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் இன்னும் வந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நிழலுக்காக கொஞ்சம் இந்த மரத்தின் தயவால் இலைப்பாரி கொண்டு இருக்கின்றோம். நம்ம கெல்லி பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. கெல்லிக்கு நாட்டியம் அப்படியே ஒரு டிஸ்ட்ரிக் சுற்றி போடணுங்க. வேறு லெவலுங்க கெல்லி. இன்னமே அந்த ஆஃப் அந்த பாதி காற்றுலையும் எனக்கு கரை சேர்த்து அதோட வேறு லெவல். கடுக்கு முடுக்குன்னு அப்படி அந்த பெடலில் சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. அதில் சின்னோண்டு எண்ணெயை ஊற்றணுன்னா எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா வேறு லெவல். ஃபஸ்ட்டு கெல்லிக்கு தான் வந்து ஒரு நம்ம ராயல் செல்யூட்டை பண்ணோம். சூப்பர் கெல்லி, சூப்பர். மலை மாதா திருத்தலம். உதவி தேவையா இல்லையா? சிஸ்டங்க அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். வேற லெவல். போன தடவை சரியான ஒரு உல்ட்டா விட்ருப்பாங்க. என்னன்னா மழை பெய்யுறது நான் அப்படி சொல்லிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த மேகம் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். அது வந்து மழை கரெக்டுங்களா?
வேறு லெவலில் இருக்குல்ல, கண்டிப்பாக சில்லுன்னு இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போய்ட்டுருக்குங்க. ஒரு நாள் வந்து பொய் உண்மையாகும், உண்மை பொய்யாகும். ஒரு நாள் நான் சொன்னது கூட நடக்குங்க. சூப்பருங்க. உப்பாறு அப்படியே பெரிய ஆறாக இருக்குது. அதோட பிரிட்ஜு மேலே தான் போகிறோம். நல்லா பெரிய ஆறு, நல்லா அகலமாக இருக்குது. காலை மாடுங்க அங்கே பாருங்களா, அப்படியே நேர்ந்து விட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க, வேறு லெவல். ஓகே, சமயபுரம் டோல்கேட் வந்தாச்சு. கீழே பார்த்துட்டே வந்துட்டேன். நேராக உள்ளே போயிட்டேங்க. அதை பார்த்துக்கிட்டே நேராக உள்ளே போயாச்சு. சூப்பருங்க. 2 தடவை சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் வருதுங்க. வேறு லெவல். பிரசாத விற்பனை நிலையம். நாம் இப்போ பிரசாதம் தான் வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லட்டுலாம் இருக்குது.